வாங்கினாலும் சரி அது சித்தி பண்ணி மேலே வந்துடுறேன் இல்லையா. அதே இது சூரியன் 5 12 சம்பந்தப்பட்டது அப்படின்னா சரி, அது அரசியல் ரீதியாக அல்லது அவன் சார்ந்த துறையில மிகப்பெரிய நிபுணத்துவத்தை கொண்டு போயிடான். சந்திரன் வருது அப்படின்னா சரி, அது மக்கள் நல்வாழ்வுக்குரிய ஒரு வழிமுறைகளை பின்பற்றி அதில் ஒரு சாதனை செஞ்சு ஒரு பேர் ஆயிடுறான், ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் 5 12 சம்மந்தப்படுது அப்படின்னா சரி, அவன் சிறந்த நூலாசிரியராக படைப்புகளில் மிகப்பெரிய நிலை கொண்டு வந்துடுறான். 5 12 சாதனை, அவனை ஏதோ ஒரு சாதனை பண்ண வைக்குது அந்த கிரகம். அது நம்ம பஞ்சபூத சக்தியில் அது எந்த இடத்துல இருந்து சிக்னிவேட் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்து எடுத்துக்கிட்டோம். சரி, இதே சுக்கிரன் 5 12க்கு அதிகாரம் வாங்குறாரு அப்படின்னா சரி, அதுதான் உல்லாச செல்லாபத்தில் கொண்டு போய் விடுது. சுக்கிரன் காமக்காரர்கள் தானே, அவன் எங்கே கொண்டு போவான், உல்லாச செல்லாபத்துக்கு கொண்டு போவான். ஆனால் சனியாக இருந்தால் 5 12 இருந்தால் பொது வழியில் இந்த சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரஸ்ட் போர்ட்லேருந்து செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி தியாக உணர்வோட வெளிப்பாடு சனி பண்ணிடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஏன் இவர் இந்த 4ஆம் பாவத்தில் அந்தரங்கம்னு சொல்லணும் அல்லது அந்தரங்க வாழ்க்கைன்னு சொல்லணும்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில், ஏன்னா அந்த பாவக்காரகத்தை நம்ம நடத்த வரும்போது, மாணவர்களுக்கு நடத்த வரும்போது உங்களுக்கு அது தெரியாமல் நீங்கள் அதை புரியாமல் நடத்துனீங்கன்னா நம்ம ஆசிரியர் கிடையாது இல்லையா. புரிஞ்சா தானே அதை. அப்போ இந்த இடத்த மட்டும் லைட்டாக விட்டுட்டு 4ஆம் பாவத்தில் வீடு நிலம் வாகனம் வண்டி வாகனம் சொத்து சொந்த பந்தம் தாயார் கல்வி பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் எல்லாம் சொல்லலாம். ஆனால் இவர் ஏன் இதை மட்டும் பூத்துனாரு? அதில் 4ஆம் பாவத்தை தூக்கி அப்படியே. இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் நம்ம வாழ்வியல் கோட்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்வேன். என்னென்னா, காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடம் என்பது ரிஷபம், 7ஆம் இடம் என்பது துலா. இந்த 2 7 திருமணத்துக்கு உண்டான முயற்சி, திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இந்த பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வீடு இதுதான் இல்லைங்கள. பல பேருக்கு இன்னைக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னா எப்பா அவனுக்கு திருமணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் தைரியம் கிடையாது. இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இவனுக்கு 2ஆம் திருமணம் இருக்குடா அப்படின்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு சத்து பத்தாது. ஏன்னா நீங்கள் பார்த்தா தான் அதை சொல்ல முடியும் இல்லையா. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இதில் நோ மேரேஜ் அப்படின்னு எப்படி எடுப்பீங்க? இருக்குது, விதிமுறைகள் இருக்குது, எளிமையான விதிமுறை, அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு 36 வயசு 38 வயசு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் திரும்ப அதை அப்படியே கொண்டு வர்றாங்க. நம்மளால என்ன சொல்கிறான், வியாழ நோக்கத்தை வச்சு என்ன சொல்கிறான், இந்த கடகத்துக்கு குரு வந்துருச்சுல இப்போ பண்ணலாம்ல. சரி, தசாமுத்தி அந்தர சூட்சுமத்தையாடு ஏதாவது கணக்கு எடுக்கிறீங்களாடா, இல்லை ஒரு கோச்சாரத்தையாவது ஏதாவது வச்சு ஒரு பலன் சொல்லுங்க. சரி, 42 இப்போ ஜோதிடர்களுக்கு ஒரு ஜென்ரல் தாட்ஸ், பொது அறிவு அப்படின்றது வேணும். இப்போ ஒரு பொண்ணுக்கு 36 வயசு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்தா 28 வயசுலேயே பார்க்க முடியும், 33 வயசுலேயே பார்க்க முடியும். அவனோட 2 வயசு மூத்தவளை தானே பார்க்க முடியும். அதானே நிலை. அந்த இடத்துல சில இடத்துல குரு 7ல் இருக்காரு, குரு 7ஆம் பாவத்தோட சம்மந்தப்படுறாங்க. இவ்வளோ வயசை விட ஒரு 2 வயசு 1 வயசு குறைவாக இருக்கலாம். ஆனால் எப்பயுமே சம்பிரதாயம் என்னது, வயசுக்கு மூத்தால தான் பார்ப்போம். ஒரு 2 வயசு, அப்போ அவனுக்கு 38 வயசு 40 வயசு இருந்தால் தான் இவ்வளோ கல்யாணம். இப்போ 40 வயசு வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா அவனுடைய ஜாதகத்தில் ஏதாவது குற்றம் இருக்குமா இருக்காதா? இதை நம்ம எடுத்துக்கிட்டு தானே உள்ளே போகணும். அப்போ அப்படிப்பட்ட சூழல்லையும் இதில் கல்யாணம் இல்லைடா, உனக்கு சில இடத்துல ஜாதகத்திலே இண்டிகேட் பண்ணிடுது நீ 2ஆம் கல்யாணத்துக்கு கூடியவன் அப்படின்னு சொல்லி. என்ன 2வது கல்யாணத்துக்கு கூடியவன் சொல்லிடுது. இதை முதைய ஆரம்பத்திலே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அவங்க கல்யாணம் நடக்கலாம் நம்மளை தேடி வந்துடுவாங்க. அந்த ஜாதகம் 26 வயசில் கல்யாணம் பார்க்கும்போதே இவனுக்கு கல்யாணம் 2ஆம் தாரம் இருக்குது பார்த்து பண்ணுங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். கல்யாணம் இல்லைன்ற ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணு ஆசைப்படுறியா, இங்கே வாடா, ஒரு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன பிள்ளை இருந்துச்சுன்னா வாழ்க்கைக்கு அதை கோச்சாரத்தில் வச்சு அவனுக்குரிய மாதத்தை செலக்ட் பண்ணி அவனுக்கு ஒரு முகூர்த்தம் குறித்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கூடான்னு சொல்லி கொடுத்தா அவன் வாழ்க்கையில் விளக்கேற்றலாம். இது யார் செய்ய வேண்டிய வேலை? ஜோசியர் செய்ய வேண்டிய வேலை. ஏன்னா அப்போ அந்த இடத்துல சில பேர் இருக்காங்க, அப்படியா சாமி சரி அப்படி கூட பார்க்கலாமேன்னு சொல்கிற இயஞ்சு போகிற ஆள்களும் இருக்கான். சில பேர் என்ன சொன்னா, நாங்கள்லாம் யார் தெரியுமா, எங்கள் குடும்பம் என்னன்னு தெரியுமா, எங்கள் பாரம்பரியம் என்னன்னு தெரியுமான்னு மியூசியம் இருக்கணும்னு இருக்கேன். ஆமாம், ஏன்னா இவனுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகலாம். இருடா நாயே, உனக்கு கல்யாணமே இல்லையே, என்ன கல்யாணம் இல்லை, அப்போ அவத்தப்பட போல நீ தானே ஏதோ உனக்கு நல்லது செய்யணும்னு சொல்கிறோம். கேட்டால் கேளு, கேட்காட்டப்போ
இதை விட சில ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, சப்தமஸ்தானத்தினுடைய நிலையை எந்த பெண் வந்தாலும் தங்காது, அல்லது அது உயிருக்கு ஆபத்து அப்படின்ற நிலையை புரிஞ்சுக்கிட்டும் நானும் அரட்டிடுவேன். ஏவா ஓ கௌரவத்துக்காக ஒரு பிள்ளை உன் வீட்டில் வந்து சாகணுன்ற அவசியம் இல்லை, பார்த்து செய், ஒரே அரட்டு தான். அதெல்லாம் வந்து யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய விஷயங்களை அதை காலபுருஷ தத்துவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நான் பேசிக்கிறேன். 3ஆம் பாவம் அந்த மிதுனத்தை பற்றி கூட ஜெயவேல் சொன்னாப்புல. மிதுனம் என்பது என்னது? ஒரு மனிதனுடைய ஒரு ஆன்மா, ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற இடம். அந்த இடத்துக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. புதனுடைய தயவு இல்லாமல் நீங்கள் பொண்ணை பார்த்து நான் கட்டினேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து தாலி ஏறுற வரைக்கும் நம்மால் புதன் தான் போய் நிற்கணும். அப்படிப்பட்ட ஆனால் அதுலேயே ஒரு விஷயம் வந்தது. இந்த 3ஆம் பாவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடு இரட்டைப்படை ராசி, அது காலபுருஷனுடைய 3ஆம் இடம். மிதுன லக்னத்தில் ஒருத்தன் பிறந்துடுறான், அவனுக்கு கூட பிறந்தது 2 பேர் இருக்கணும், அது சகோதர ஸ்தானம். ஆகையால் இவனுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இளைய சகோதரர்களுக்கு அந்த சகோதரிக்கு இவன் சகலமும் செய்யணும் அப்படின்ற அந்த மிதுனத்தினுடைய தத்துவார்த்தம் அந்த இடத்துல இருக்கு. அப்படி போகும்போது அந்த வீட்டையே நான் 12 பாவமாக பிரிக்கிறேன். அதாவது அந்த மிதுனத்தை 12 பாவமாக பிரித்து பேசும்போது 11ஆம் பாவம் அப்படின்னு வரும்போது இந்த 3ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை ஏன்னா இது இளைய சகோதரன் தான் வரும். அப்போ 11ஆம் பாவம் இந்த இடத்துல வராதே அப்படின்னா, அப்போ உங்கள் அப்பாவுக்கு மூத்ததாரத்துக்கு எதுவும் குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமான்றேன். 2 பேர். இப்படி மிராக்கிளா சில இடத்துல எல்லாம் பலன் நடக்கு. அதே மாதிரி தான் துலா லக்னத்துக்கு 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம்னு சொல்கிறோம். இப்போ அந்த இடத்துல தகப்பனா ரெட்டப்படை, அது 9ஆம் இடம் இரட்டைப்படை ராசி தானே. எந்த ரூபத்திலையும் பாருங்க, ஒன்றும் அவங்க அப்பாவுக்கு 2 தாரமார்கள், இவங்க அப்பா 2ஆம் தாரத்து பிள்ளையார்ப்பன். இதெல்லாம் நம்ம வந்து ஆய்வில் எடுத்து பேசும்போது இவர் சொன்ன கருத்து. இதில் விட என்னென்னா, இப்போ நான் சொல்லுவேன், கலை பாபா வந்து அவர் ஒரு ஆசிரியர். ஏன் இவங்கெல்லாம் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னா, நான் குடியிருக்க இடத்த தான் குறை சொல்லுவேன். இப்போ நான் சொல்ல போல கருத்தெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்யுங்க. எப்படின்னா, இவர் அந்தரங்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டார், ரைட். காலபுருஷனில் வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2 வீட்டை தான் பலகால் ராசியாக வச்சுருக்காங்க. எது? கடகமும் விருச்சிகமும். நீங்கள் மிதுனமும் மீனமும் ரெட்டப்படை ராசி. மற்ற இடத்துல தனுசு வந்து இரட்டை தேகமுடைய ராசி. அதை பார்த்துக்கணும். ஏன்னா அதை போய் இரட்டைப்படை அப்படின்னு பேசக்கூடாது. இரட்டை தேகமுடைய ராசி, இரட்டைப்படை ராசி அப்படின்னா மீனமும் மிதுனமும் இரட்டைப்படை ராசி. ஆனால் இது பலகால் ராசி. ஏன் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் போய் இவங்க மோட்ச திருவோணத்தில் போய் பலகால் ராசியாக எதுக்கு நம்ம முன்னோர்கள் அதை கொடுத்துருக்காங்க? இப்போ ஒன்றும் இல்லை, அண்ணன் கட்டியிருக்க வீடு அம்சமாக இருக்குது. இவர் வீடு மாதிரியா என் வீடு இருக்குது? என் வீடு மாதிரியா அருள்வேல் வீடு இருக்குது? இல்லை கலை வீடு இருக்குது, ஜெயவேல் இருக்குது, சேகருடைய வீடு இருக்குது, இல்லையே. ஒவ்வொரு வீடும் வெவ்வேறு விதமான வடிவம் உடையது, இல்லையா? வெவ்வேறு விதமான வடிவம் உடையது. நீங்கள் ஒரு வீட்டில் அது குடிசையிலே இருக்கான், அந்த காலத்தில் தகர வீட்டில் இருக்கும். நான்லாம் கூரை வீட்டில் தான் பிறந்தேன். அந்த காலத்தில் ஓடு ஓட்ட வீடு நான் பெருசாக சொல்லுவோம். அதுவும் காரை வீடுனா, எப்பா அந்த காரை வீடுப்பா இப்படி தான் பேசுவோம் கிராமத்தில். ஆமாம், காரை வீட்டு எதுவும் ஏதாவது ஒரு அந்த காரை வீட்டில் தான் பெண்களும் கடிகாரமே இருக்கும். எவன் வீட்லேயும் கடிகாரம் கிடையாது. என்ன தெருக்குள்ளே எவனுக்காவது குழந்தை பிறந்துச்சுன்னா சரி, டே அவன் வீட்டில் போய் மணி என்னன்னு பாருங்கடா அப்படிமா. இவன் போகிறதுக்கே அங்கே 7 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்து அந்த டயத்தை தான் குறித்து கொடுப்பேன். அப்போ அவன் பிறந்த நேரத்தை எப்படி ரெக்டிவேட் பண்ணுறது, அது வேறு, அந்த கதைக்கு போக வேண்டாம். ஆனால் வீடுகள் வெவ்வேறு விதமானது. அதனால தான் 4ஆம் இடத்தை பலகால் ராசியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதே இடத்துல எப்படி இருக்குது? பல அடுக்குமாடி கட்டடம் இருக்குது, பல பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஏன் ஒருத்தன் அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் வர்றான், சார் நான் வீடு வாங்கலான்னு நினைக்கிறேன், அவன் வாயிலேருந்து வீடு வாங்கலான்னு நினைக்கிறேன்றான். கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அவனுக்கு 4ஆம் பாவம் பாவாதிபதி போய் பலகால் ராசியில் உட்காந்துறான். என்னடா அப்பார்ட்மெண்ட்டில் வீடு பார்த்துருக்கியா அப்படின்னா ஆமாம் அப்படிமா. ஸோ அந்த இடத்துல நாம் எப்படி வீடு வாங்கணும், இதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை, முத்தாய்ப்பான ஒரு விஷயத்தை, அதாவது இறை எனக்கு கொடுத்துச்சு அப்படி வேணால் சொல்லலாம். ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று வருதுல்ல. இப்போ இவர் என்ன செய்கிறாரு? அந்தரங்கம் அப்படின்ட்டார், அந்தரங்க வாழ்க்கை அப்படின்ட்டார். பெண்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்தை கற்புஸ்தானம்னு சொல்கிறான். ஆமாம் தானே, 4ஆம் பாவத்தை கற்புஸ்தானம்னு சொல்கிறான். சரி, இப்போ ஒரு லக்கணத்துக்கு எடுத்தோம்னா 3ஆம் இடத்தை தூக்குனீங்கன்னா அதில்
அதாவது ஒரு மனிதனுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம் அப்படின்றது அந்த 3ஆம் இடத்துல தான் இருக்கு. சரியா? சரி, இந்த 12ஆம் இடத்தை கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த 12ஆம் இடத்துல என்ன சொல்லுவாங்க, அயன சேன சுகமும் அந்த தான் இருக்கு, அயன சேன போகம் அப்படின்றது அந்த இடத்துல தான் இருக்கு. ரைட்டா? சரி, எங்கேயாவது ஒரு குழந்தை, ஏதாவது ஒரு ஜீவன், ஒரு ஆத்மா தாய் தந்தை இல்லாம அல்லது தாய் தந்தை இணைவு இல்லாம பிறந்ததா நம்ம யாராவது சொல்ல முடியுமா? உலகத்துல சொல்ல முடியுமா? யாராவது ஒரு தாய் தந்தை இல்லாம சூரிய தேவன்கிட்ட இருந்து வந்த குந்திக்கு இருந்து சூரிய தேவன்கிட்ட வந்த கர்ணன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? யார கதையில சொல்ற நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு தானே. இப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இப்ப ஒரு குழந்தை பிறப்புக்கு 3ஆம் இடம் ரொம்ப முக்கியம், 12ஆம் இடம் அதை விட முக்கியம். அயன சேன போகம்னு 12ஆம் இடத்துல தானே இருக்கு. அப்ப இந்த 12ஆம் இடம் நன்றாக இருந்தால் இவங்களுடைய கூடுதல் இணைவு நன்றாக இருக்கும். அப்ப 12ஆம் இடம் இணைந்தால் 5ஆம் இடம் என்ற புத்திரஸ்தானத்தினுடைய கதவு திறக்கும். அதான உண்மை. அப்ப அயனசேன போகத்தினுடைய இந்த 5ஆம் பாவத்தினுடைய சூட்சுமம் எங்க இருக்குன்னா அதுக்கு 8ஆம் இடமாகிய மீனத்தில் 12ஆம் இடத்துல இருக்கு. அதையும் அந்த 12ஆம் இடத்தை மறைவிடமாக தான் வச்சிருக்கான். வெட்ட வெளியில் எங்கேயாவது வந்து நம்ம சம்பவம் பண்றாங்களா? இல்லை அது 12ஆம் இடம் அப்படின்றதுனால அது ஒரு கடற்கரை, கடல் சார்ந்த பகுதி, அது இரட்டைப்படை ராசி, கல்யாணம் முடிச்சவங்க பூரா வந்து கடற்கரையில் தான் ஒதுங்கணும் அப்படின்னு ஏதாவது திட்டம் இருக்கா? அப்போ அந்த 12ஆம் இடம் என்ற அயனசேன போகம் எங்கே நடக்குது? வீட்டில் தான் நடக்கு. அயனசேன போகம் 12ஆம் இடம், அது நடக்கிறது 4ஆம் இடம். ரைட்டா? எப்படி போனாலும் 4ஆம் இடத்துக்குள்ள வந்து அழகா ஒரு கட்டில் மெத்தை அலங்கரித்து நமக்கு பால் சம்பு கொடுத்து உள்ளே போங்கடா அப்படின்னு அனுப்புகிறோம். 4ஆம் பாவத்துக்குள்ளே தான் வருது. நல்லா பார்த்துக்குங்க. 12ஆம் இடம் எந்த இடத்துல சம்பவம் நடக்கு? 4ஆம் பாவத்துக்குள்ளே வந்துடுறான். இப்போ இந்த இடத்துல அந்தரங்கம்னு சொல்லலாம். முறையான திருமண வாழ்க்கைக்குரியதை அந்தரங்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்தரங்க வாழ்க்கை அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வச்சுக்கிறது ஒன்று. இப்போ பல பேர் இருக்காங்க, இப்போ நிறைய மெட்ரோபாலிட்டன் சிட்டி அங்கங்கே போகிறாங்க. சில பேர் விருப்பப்பட்டவங்களை கூப்பிட்டுட்டு போகிறாங்களா, லாட்ஜுக்கு தானே போகிறாங்க. அது பல மாடி கட்டடம் தானே. அப்போ அந்தரங்க வாழ்க்கை அப்படின்றது அங்கேயும் இருக்குல்ல. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த 4ஆம் பாவம் 12ஆம் பாவத்துக்கு எத்தனாவது பாவம்? 5ஆம் பாவம். சரியா? சரி, எதற்காக இந்த அந்தரங்கம் நடக்கு? குழந்தை பேட்டுக்கு தானே. அப்போ 5ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவம்? 5ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் 12ஆம் பாவம். 5ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் தானே. 12ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் 5ஆம் பாவம். இவங்க எதுக்காக ஒரு சேர்றாங்க? அந்தரங்க எதுக்கு நடக்கு? குழந்தை பேட்டுக்காக தானே, அல்லது ஒரு சுகபோகத்துக்கு தானே. அப்படியே 5ஆம் பாவத்துக்கு இது எத்தனாம் பாவம்? 12ஆம் பாவம் 4ஆம் பாவம். 5ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் தானே. அப்ப இந்த 5 12ன்ற கலவி உல்லாச சல்லாபம் எங்க நடக்கு? 4ஆம் பாவத்துக்குள்ள நடக்கு. சரியா? இப்ப இங்கதான் நம்ம ஒரு விஷயத்தை பிடிக்கிறோம். எப்படின்னா, இப்ப ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான அண்ணன் சொன்ன மாதிரி வாசல்களை வச்சு நம்ம குடியிருக்கோம். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அதில் இவங்க கல்யாணம் முடிச்சு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கோ அல்லது சொந்த வீட்டுக்கோ போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இவர்கள் இணைவு பெற்று பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை, அங்கதான் குழந்தை 4ஆம் பாவத்துக்குள்ள நடக்கக்கூடிய 5 12 உல்லாச செல்லாவத்தின் மூலமா ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப நீ நம்ம பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு இவன் எப்படி வருவான், நல்லா வருவான் அப்படின்னா சரியான வாஸ்து முறைப்படி இருக்கக்கூடிய நல்ல அமைப்பான வீட்டில், அருள் நிறைந்த வீட்டில் ஒரு கணவன் மனைவி கூடி பிறக்கக்கூடிய குழந்தை எந்த குறையும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. நான் சொல்றது தான். இப்போத்தான் இங்கே ஒரு அக்கப்போரை கட்ட வேண்டியா இருக்கு. இது நம்ம சொல்றதெல்லாம் அக்கப்போர்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இப்போ அண்ணெல்லாம் வந்து திசையை வச்சு
ஒரு ஜாதகத்தை எடுத்து உனக்கு இந்த வாசல் உகந்த வாசல், நீ இந்த வாசலில் குடியிருக்கலான்னு சொல்லி மனையை கீறி கொடுக்குறாரு. நம்மளும் ஒரு சில இடத்துக்கு போகிறோம், இந்த திசை உங்களுக்கு உகந்த திசை தான், பார்த்து இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் தீர்மானம் பண்ணுறோம். இதில் ஜாதக கட்டத்தை வச்சு இவன் எந்த திசையில் குடியிருக்கலாம் அப்படின்னாக்கா அந்த திசையில் இருக்கக்கூடிய வீட்டை வாஸ்துப்படி அமைச்சிட்டு இதில் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் நல்லா இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்குமே இந்த வீட்டில் குடியிருந்தா இவங்களுக்கு நான் சொல்லலாம் வாஸ்துப்படி கட்டியிருக்கோம். அப்பா வடக்கு வாசல்ப்பா, வடக்கு ஈசான வாசல் வச்சு சூப்பராக வீடு கட்டியிருக்கோம். பந்தாவா ஏன்னா 1.55 குரோருக்கு அடிச்சிருக்கான். சரின்னு அவன் ஒரு தொழிலதிபர் துலா லக்கணத்தில் பிறந்திருக்கான். அவன் தொழிலதிபர் தான். அவன் போய் அந்த வீட்டுக்குள்ளே வடக்கு பார்த்த வாசலுக்குள்ளே குடியிருக்கான். குடிபோன நாளிலிருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, சொத்தின் பேர்லையும் கடன் கூடும். அவனுக்கு கடன் நிறையா வரும், ஆனால் வைத்திய செலவு பிச்சு உதறும். இப்போ நான் சொன்னோன்னு உங்கள் கற்பனை எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறத கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அல்லது நீங்கள் வர்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம், அவ்வளோதான். நான் என்ன சொல்லேன்னா, இந்த ஜோசியத்தை எது கற்றுக்கிட்டோம், நம்ம சுயநலத்தோடு நல்லா இருக்கணும்னு கற்றுக்கிட்டோம். அப்படி நினச்சோம்னா மீனாட்சி ஒருபோதும் நம்மளை எந்திக்கிற விட மாட்டான், நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ வா பொண்ணு மீனாட்சின்னு சொன்னால் எங்கள் மீனாட்சியே வந்துருச்சப்பா. எப்படி இங்கே இருக்க அப்படியே வர்றா பார்த்தீங்களா மீனாட்சின்னு ஒன்று, எப்படி பார்த்தீங்களா, இதுதான் மீனாட்சி. உட்காருங்க மீனாட்சி. அங்கேருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்களா எங்களுக்கு? நான் வரப்பட்ட வாடே வெயிலில் பெருசு, நீ என்னடா இதை கேட்குற? அது ரைட்டு, ஓகே, வந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். என்ன அப்போ இந்த இடத்துல இந்த 4ஆம் பாவம் அப்படின்ற ஒரு, அதாவது அந்த கடகத்தில் தான் குருவை உச்சமாக வச்சுருக்கான். ஏன் அந்த இடத்துல குரு உச்சமாக வச்சான்றதுக்கு நான் விளக்கத்துக்கு போக வேண்டியதில்லை. ஏன்னா அது காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி, தகப்பன் ஸ்தானாதிபதி. அவர் போய் காலபுருஷனுடைய 4ஆம் இடமாய தாயார் ஸ்தானத்தில் உச்சப்படுத்தியிருக்கான். ஆனால் அங்கே இன்னும் ஒரு வீடு நீச்சமாகுது. எது? செவ்வாய் நீச்சம் இல்லையா? இங்கே கவனிக்கணும். ஒன்று இதை விட என்னென்னா 2-7 அப்படின்றது காலபுருஷனுடைய கலஸ்தஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நாம் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அல்லது மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பெத்த தாய் தான் இப்போ போய் நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்குறோம் செய்கிறோம் அப்படின்னா சரி, அது நடக்காது. இவங்களுக்கு ஈஸியாக முடிக்க மாட்டாங்க. என்ன மல்ல முடிக்க மாட்டாங்க. அதுக்கும் இந்த காலபுருஷனுடைய 7ஆம் இடம் தாயார் ஸ்தானத்துக்கு 4ஆம் இடமா, இவன் ஒரு பொண்ணு கூட இதுதான் நல்ல பொண்ணுன்னு செலக்ட் பண்ணவே மாட்டா பெத்ததாய். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது அதுலேயே இருக்கு. ஏன்னா இவன் நல்லா இல்லைன்னா தகப்பன் ஸ்தானத்துக்கு 11ஆம் இடம் துலாம், இவன் பேச்சை கேட்காம இல்லைம்மா அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னா சரி, இவன் உதவாங்கணும். யாரு? பெத்தவன். ஆனால் அவன் என்ன சொல்ல, பொண்ணு பிடிச்சிக்க ஓகே அப்படின்ட்டுருவான். இவன் போகிற இடத்துல கழுவுரிமை இல்லை நழுவுரிமை இல்லை. யாரு? நம்ம தகப்பன் புறாமே. ஏன்னா அவங்க அந்த இடத்துல கலந்தாகணும். ஏன்னா பையங்களுக்கு பொண்ணு பார்க்கறதாண்ட அந்த பெத்தவளுக்கு படுத்துகிற பாடு இருக்கு. பெத்த தாய் அந்த நேரத்தில் பூரா நம்மளுக்கு பூரா அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க, அப்படின்ட்டுவாங்க. ஆனால் பொண்ணு கல்யாணம்னாத்த அடித்து சுருட்டி எந்திரிச்சு, பையன் சரியில்லை, வெளியில் விசாரிச்சுடுவான். பையன் இப்படி பையனா, நீ வேற என் பிள்ளைய கொண்டு போய் கொடுத்து வா, அதில் பொண்ணுக்கு இதுதான் முடிவு எடுப்பான். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பாருங்கள், சிம்பிள் மேட்ரு தான். இந்த 7ஆம் இடம்ன்றது தகப்பன் ஸ்தானத்துக்கு 11ஆம் இடம் தானே. இப்போ தகப்பனாருடைய நண்பன்னு 11ஆம் இடம் வரும், தகப்பனாருடைய மூத்த சகோதரனும் அந்த இடத்துல வரும். இப்போ பெரியப்பா வந்துருச்சா? இப்போ 4ஆம் இடத்துக்கு ரிஷபம் எது? 11ஆம் இடம் தானே. தாயாருடைய அக்கா பெரியம்மா. இப்போ அப்பா கூட பிறந்த பெரியப்பா பெரியம்மாவாக இருந்தாலும் சரி, அல்லது அம்மாவோட பிறந்த பெரியப்பாவாக இருந்தாலும் சரி, இவங்க போய் முத ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, ஒரு பொண்ணை பார்க்க போகிறாங்கன்னா அந்த கல்யாணம் கனகச்சிதமாக நடந்து முடியும். அந்த கல்யாணம் நல்லாவும் இருக்கும். இப்போ புரியுதா நான் சொல்றது? சரி, இதை விட கோளாறு பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? நம்ம வழக்கம், இந்த வழக்கத்துலாம் என்னென்னா கல்யாணம் அப்படின்னு சொன்னோன்னே மேடையில் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தாய் மாமியை மாலை போட வருவாங்க, குமிச்சிருவாங்க. மாலை போட்டதுக்கு பின்னாடி தான் தாலி கட்டுறது. இந்த வரமுறை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு.
அதில் தாயார் கூட மாலை போடணும்ல, தாயார் கூட பிறந்த அது இவ என்னோ பெரியவர்கள் இந்த அண்ணன் தம்பியோட பிறந்தவ மாதிரி இவ படுத்துகிற பாடு. அது என் தம்பி வந்து மாலை போட்டால் தாண்டா என் மகத்து தாலி ஏற முடியும்பா. இப்போ கச்சாத்து எப்படி வரும்னா, இந்த மேசலக்கணத்துக்கு 4ஆம் இடம் கடகம் தாயார் சனம் வச்சுக்கிட்டோம். தாயாருக்கு இளைய சோதனை எது? கன்னி தானே. அந்த வீட்டில் உச்சம் யார்? புதன். நீச்சம் யார்? சுக்கிரன். சரியா? இப்போ அதே 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் ரிஷபம். அந்த இடத்துல உச்சமுடிவு கிடைக்கிறது சந்திரன். இப்போ நீங்கள் எந்த மணமக்களாக இருந்தாலும் சரி, அம்மா கூட பிறந்த மூத்த சகோதரன், மூத்த அண்ணன், அவர் வந்து மாலை போடுற கல்யாணத்தில் பாருங்க, அந்த பிள்ளைய செல்வ செழிப்போடு இருப்பாங்க. எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா அது இவருக்கு 2ஆம் இடம் இல்லையா. அதே 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடமா கன்னி 6ஆம் இடம் இல்லையா, லக்னத்துக்கு 6ஆம் இடம் தானே. இளைய சகோதரன் போய் மாலை ஓட்டு அந்த குடும்பம் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. இந்த விஷயத்தில் நம்ம கோட்டையை விட்டுறோமே. ஃப்ரீ ஃபண்டமெண்டல். இது வந்து சாதாரண ஒரு ஃபண்டமெண்டல் தான். இதை நம்ம புரிஞ்சுக்க தெரியலையே. அப்போ இந்த 4ஆம் பாவத்துக்குள்ளே இவ்வளோ சூத்திரம் இருக்குது. இப்போ 4ஆம் பாவம் நல்ல வாஸ்துப்படி நல்ல உகந்த வீடாக இருக்குது. எனக்கு உகந்த வீடாக இருக்குது. அந்த வீட்டில் இருக்குது. எனக்கு 3 குழந்தைகள் பிறந்திருக்கு. 3 குழந்தைகளுமே நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா 87. அப்போல்லாம் இந்த மனுஷன் 87 இடம் வாங்கி 89 வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் போது சர்வார்த்த சிற்ப சிந்தாமணி நூலை வாங்கி எல்லா நூல்களையும் வாங்கி படித்து செஞ்சு வச்சு அதுக்கு கால்கோல் போட்டோம். நான் வீடு கட்டும்போது வாஸ்துப்படி கட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் பழக்கம். அண்ணன் வந்து அதுக்கப்புறம் வந்து குழி பொருத்தம்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது இவர் தான். யார்? நம்ம நவமணி அண்ணன் தான். சொல்லவே மாட்டார், வாயத்திறந்து சொல்ல. ஒன்றா ரூமுக்குள்ளே வச்சு கதை பூட்டிட்டேன். என்ன முடியுமா? முடியாது தம்பி. அது வந்து அது வந்தெல்லாம் வேலை உட்காரு குழி பொருத்தம் அழகாக சொல்லி கொடுத்தாரு. அப்போ அவரை கூட்டிகிட்டு வெளியெல்லாம் போவேன். பட்டியல் வந்து வாஸ்து பார்க்க போவோம். இல்லை அப்படி ஒரு சாதாரண விஷயம். அப்போ நீ பிறந்த லக்கணத்துக்கு நீ எந்த திசையில் குடியிருந்தால் நீ சுகப்படுவாய் அப்படின்றத பார்க்கணும். இப்போ மேச லக்கணத்துக்காரன் இருக்கான், 4ல் குரு உச்சம். சரியா? இவன் வடக்கு பார்த்த வீட்டில் போய் உட்கார்றான். வடக்கு ஈசானிய வாசலில் போய் உட்கார்றான். இப்போ எப்படியெல்லாம் இதில் விளையாடுது பாருங்க. வடக்கு பார்த்தவரில் உட்கார்ந்த உடனே இந்த குரு என்ன செய்யுது? 4ல் உச்சம் தானே, அவனுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்க வேண்டும் என்பது விதி. அப்போ அந்த இடத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் இப்போ கேட்டிங்கல்ல, வாஸ்துக்கு பரிகாரம் உண்டா? ஒரு கரியும் கிடையாது. புரிஞ்சுக்க. சரியா? அந்த வீட்டில் இடிச்சு கட்டினாலுடைய பரிகாரமே கிடையாது. பரிகாரம்ன்றதை நம்ம நம்ப கூடாது. எதுக்கு? அதெல்லாம் கிடையாது. இப்போ நிலம் யார் பேரில் இருக்கோ அவனுக்கு தான் வாஸ்து. மனைவியோட ஜாதகத்தை பார்க்கணும். மனைவி பேரில் இருந்தால் மனைவி பேருக்கு பாருங்க, உங்கள் பேரில் இருந்தால் உங்கள் பேருக்கு பாருங்க. பரிகாரம் இருக்கா? எனக்கு தெரியாது. அதை தான் சொல்கிறேன். நம்ம அப்படியாவது நம்மளுக்கு கொடுத்து தான் போகணும். அப்போ இந்த இடத்துல குரு உச்சம். அப்போ மேசலக்கணத்துக்கான போய் ஒரு வடக்கு பார்த்தா வடக்கு ஈசானிய வாசலில் நல்ல அம்சமாக போய் உட்காந்துடுறேன். சரி, இப்போ இந்த கூத்தை கேளுங்க. இந்த மேசலக்கணத்துக்காரன் பகலில் பிறந்தானா இரவில் பிறந்தானான்னு பார்க்கணும். பஞ்சாயத்து அங்கேயே இருக்குது. இவனுக்கு பகலில் பிறந்தவனுக்கு வந்து போய் வடக்கு பார்த்த வீட்டில் குடியிருக்கான் அப்படின்னா சுப்பீரியராக இருக்கும். அப்போ இரவில் பிறந்தவனுடைய ஜாதகத்துக்கு இந்த வடக்கு பார்த்த வீடு எப்படி வேலை செய்யணும்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இது நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி உங்களுக்கு புதுசு, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது நான் சொல்வது புதுசு, ரைட்டா? சரி, இதை ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்த திசை இருந்தால் நல்லதுன்னு தீர்மானம் பண்ணணுமா இல்லையா? அப்போ இதே மேச லக்கணத்துக்காரன் நல்ல வடக்கு பார்த்த வீட்டில் உட்காரான்னா அவனுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை நல்லா கொடுத்துரும், வசதி வாய்ப்புகளை கொடுக்கும். பிள்ளைய பூராமே நல்லா படித்து ஆளாகி வெளியே வந்துடுவான். இதை விட என்ன, நம்ம சொன்னோமே, இந்த 4ஆம் பாவம் காலவசனுடைய 4ஆம் இடம்ன்ற கடகத்துக்குள்ளே இந்த அந்தரங்க வாழ்க்கை அல்லது இல்லறம்ன்ற ஒரு பண்பு அங்கே தான் இருக்க. நல்ல வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நல்ல சுகசௌரியத்தோடு வாழும், சுபிட்சமாக இருப்பாங்கன்னு சொன்னோமே. இது ஒவ்வொரு லக்கணத்துக்கு எடுங்க 4ஆம் இடத்தை. இப்போ ரிஷப லக்கணத்துக்கு 4ஆம் இடம் எது? சிம்மம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது கன்னிக்கு 12ஆம் இடம், ரிஷபத்துக்கு அது மேசத்துக்கு இது 5ஆம் இடம் இல்லையா? 5, 12 சிம்மம்.
சிம்மம் காலபுருஷனுடைய 5ஆம் இடம். ரைட்டா? இப்போ நீங்கள் ரிஷபலக்கணத்துக்காரன் ஒரு சாதாரண வீடு கட்டுறாங்கன்னா நீங்கள் அவனை வீடை போய் பாருங்களேன். சின்ன வீடாக இருந்தாலும் சரி, நல்லா அரண்மனை மாதிரி அலங்காரமாக எலிவேஷனோடு இருக்கும். நீங்கள் நல்லா பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே போனால் இன்டீரியர் அருமையாக இருக்கும். சாதாரண வீடு கட்டினா கூட அந்த வீடு அழகாக இருக்கும். பளிங்கு தரை கொண்ட இல்லம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது காலபுருஷன் அலங்காரமான அரண்மனைன்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அது பூராமே சிம்மத்தில் தான் இருக்குது. ராஜாக்களுடைய அரண்மனைலாம் சிம்மத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு ரிஷபலக்கணத்துக்கான உங்கள்கிட்ட வர்றான், சார் குழந்தை இல்லை சார், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சார் அப்படின்றான். இப்போதைக்கு நீங்கள் வழி சொல்லணும், பரிகாரம் கிடையாது. தாந்திரிகம் மாந்திரிகம் அப்படின்லாம் விட்டுருங்க. இந்த அம்மா தாந்திரிகத்தில் பெரிய ஆள் சரியா? தாந்திரிக மாந்திரியத்தை விட்டுருங்க. நமக்கெல்லாம் அதுக்குள்ளேயெல்லாம் போகிறதுக்கெல்லாம் இஷ்டப்படாது, அதுக்குள்ளே போகுமா இல்லை இல்லை, நம்ம அதுக்குள்ளேயெல்லாம் போனது இல்லைல்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கிரகத்தினுடைய அசைவை வச்சே தான் போயிருக்க ஒழிய இதை பண்ணால் சரியாக இருக்கும், இதை பண்ணால் சரியாக இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சரியா? வீட்டுக்கு முன்னாடி தைப்பூசத்தன்னைக்கு தை 1க்கு வந்து கூரைப்பூ சொருக தெரியும் என்ன, மற்றபடி மூலிகையெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ ரிஷபலக்கணத்துக்கான குழந்தை இல்லை. இவனுக்கு அந்த 4ஆம் பாவத்துக்குள்ளே தான் இந்த சூட்சுமம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இவங்களை என்ன பண்ணணும், மலையும் மலை சார்ந்த இடம், சிம்மம் எது மலையும் மலை சார்ந்த இடம் தானே. எஸ், அப்படியே போய் ஒரு 4 நாளைக்கு கொடைக்கானலில் போய் தங்குடா. அது எந்த சமயத்தில், அந்த பீரியட் மென்சஸ் டயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே போய் ஒரு 4 நாள் தங்கிட்டு வாங்கடான்னா, அங்கே போனோன்னு இவன் மூடும். எப்படி பாருங்க, இப்படி இதுக்குள்ளே இந்த 4ஆம் பாவத்தை வச்சு நம்மளுடைய வாழ்வியல் சூழலை, அதனால தான் அவன் 4ஆம் பாவத்தை எப்படி வச்சுருக்கான், சுகஸ்தானம் அப்படின்னு பிரிச்சுட்டான். எப்படி சுகஸ்தானம். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 4ஆம் பாவத்தை தூக்குங்க. நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு உங்களுக்கு உகந்த வாசலா அப்படின்றத பாருங்க. இல்லையா மாற்றிக்கங்க. என்ன மாற்றிக்கங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லியே முடிச்சிடுறேன். ஒரு பெரிய, அதாவது அந்த அம்மா வந்து அவங்க வந்து ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அவர் வந்து டாக்டர். இவங்க ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பையனுடைய ஜாதகம் சிம்ம லக்கணம். ஆனால் அவனுக்கு சுக்கிரதசை ஓடுது. சுக்கிரை நீச்சமாகி 2ல் சந்திரன் சாரம், சந்திரன் 12 குடையவர், வயசு 21 அப்படின்ற சப்ஜெக்ட். சரி, இது படிக்கிற வயசு. என்னம்மா காலேஜ் வெளியில் போய் சேர்த்து விட்டீங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. போகிறானா ஒழுங்க? அதானே இல்லை அப்படின்னாங்க. இல்லை. அப்போ இந்த சுக்கிரன் யார், இவனுக்கு முதல்ல பார்க்கணும். சிம்மலக்கண சுக்கிரன் 3-10 குடையவர். அவர் 2ல் போய் உட்காந்து சந்திரன் சாரம், சந்திரன் 12 குடையவர். எப்படி கூடியும் ஒரு கல்வியை கற்று உத்தியோக ரீதியாக, ஏன்னா அது காலபட்சம் வேண்டாம், உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகலாம். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அவனுக்கு உண்டு. ஆனால் இங்கே என்ன செய்யுது, இந்த வீனஸ் இஸ் ஸ்டெபிலிட்டேட் இஸ் இன் 2nd பாவா இந்த ஸ்டார் ஆஃப் மூன். 12th இவங்களை போட்டு அக்க போகிற கட்டுறாங்க. அவங்க இதுக்கு மாறா சில இதுகளை சொல்கிறாங்க. இவனுடைய கேரக்டர் செலவாளி ஒத்துக்கிடுவோம், ஆனால் மாறா சொல்கிறாங்க. அப்போ தான் நான் இந்த நேரத்தில் நம்ம சுதாரிக்கணும். என்ன தெரியுமா, உங்கள் வீடு வடக்கு பார்த்த வீடான்னு கேட்டேன். ஆமாம், வடமேற்கு வாசல் போர்ட்டிக்கோ வச்சு வடமேற்கு வாசலில் ராஜநிலை வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். அவங்களுக்கு புரியலை. அப்புறம் படம் போட்டு 2ஆக பிரித்து, இந்த பக்கம் தானே அவங்க கேட்டிருக்கு. ஆமாம், வடமேற்கில் கேட்டிருக்கு. வடமேற்கில் பெரிய போர்ட்டிக்கோ, பெரிய கேட்டு, பெரிய என்ட்ரன்ஸ். இப்போ இந்த மாதிரி வடமேற்கு இதை நம்ம வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கண்டு சொல்லிடணும். அப்போ இந்த வடமேற்கு என்பது ஊதாரித்தனம். இப்போ அண்ணன் சொன்னார்ல, அதான் மூத்த பிள்ளை என்றைக்குமே ஊதாரித்தனத்தில் தான் இருப்பான். என்ன, மூத்த பிள்ளை என்றைக்குமே ஊதாரித்தனமாக வெட்டியாக போயிடுவான். அப்போ உல்லாச செல்லாத வாழ்க்கை அவனை தாறுமாறான தவறான வழிக்கு தான் கூட்டிகிட்டு போகும். எது வடமேற்கு குடும்ப தலைவனையும் பாடாப்படுத்திடும். அப்படியே அதை விட நான் சொன்னேன், சுக்கிரன் சந்திரனாலும் சந்திரன் 12 கூடையவர். ஏற்கனவே வந்து கேட்ட நட்சத்திரம் வேற. அவர் டாக்டர் உட்காந்துருக்காரு, அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. நான் ஓப்பனாக கேட்டேன், அம்மா வீட்டில் இருக்கும்போது உங்ககிட்டயே இவன் வந்து தவறாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாமா அப்படின்னு சொன்னோன்னு அந்த அம்மா கதறிடுச்சு, அழுதுருச்சு, அழுதுச்சு. அவங்க வீட்டுக்காரர் என்னன்னு கேட்குறாரு. உண்மை. அப்போ ஒரு வீட்டினுடைய வாசல் எந்த அளவுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையும்
கிரகத்தை மீறி நான் என்ன சொல்லுவேன்னா, உனக்கு நல்ல அதாவது தசாபுத்தி நடக்கும்போது, யோகமான திசை நடக்கும்போது நீ வாஸ்து சரியில்லாத வீட்டில் இருந்தால் வாழ்க்கையே வீண். ஒரு சாதகமில்லாத தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வாஸ்து பலமுள்ள ஒரு வீட்டில் இருக்கேன்னா அந்த வீடு உன்னை காப்பாற்றிடும்டா. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சென்சிட்டிவான மேட்டர் இல்லையா நான் சொல்கிறது, ஒத்துக்கலாமா? அப்போ ஒரு வீட்டினுடைய அமைப்பு வாழ்க்கை பாதைக்கு ரொம்ப முக்கியம். இதை நான் இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை பார்த்துக்க இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தருமே இதை சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணிடணும். அவரவருக்கு எந்தெந்த வாசல் எந்தெந்த இதில் இடையில இப்போ அண்ணெல்லாம் எவ்வளோ மூத்தவங்க, இதில் வாஸ்துல பெரியவங்க, நான் இவரை வந்து கடிச்சிருவேன் எங்கேயுமே ஏதாவது சொல்லேன் அப்படிமே. ஆனால் நேற்று முளைச்ச அதான் நேற்று இன்றைய வந்திருக்கவங்க நல்லா பண்ணுறாங்க, வாஸ்து நல்லா பண்ணுறாங்க, நல்லா பல பையங்கள்லாம் நம்ம பையங்கள்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கட்டத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தமே இல்லைன்றான். எப்படி பாருங்க, இந்த ராசி கட்டத்துக்கும் இதுக்கும் அந்த வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு வீடை வாஸ்துப்படி கட்டி போய் குறியிருந்தா சரி அப்படின்றான். சரி வா, ஒரு துலா லக்னத்துக்கு வடக்கு வாசலை கட்டி உள்ள வாஸ்துப்படி நீ சொல்லு, கட்டி உள்ள வச்சுருவோம். இல்லை மேசத்தில் பிறந்தவனுக்கு தெற்கு பார்த்த வாசலில், மேச லக்னத்தில் பிறந்தவனுக்கு தெற்கு பார்த்த வீட்டில் போய் உட்கார வைப்போம். என்ன நடக்குன்ற வாழ்க்கையை பார்த்துருவோம் இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தருமே எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கோம், யார் பேரில் இடம் இருக்குது, யார் பேரில் வீடு கட்டியிருக்கோம், அப்போ அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லையா? ஏன்னா இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக கூட்டங்கள் நிறைய இருக்கும். இந்த மூலத்திரியோண விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மூலத்திரியோண விதியை பற்றி பேசுவோம். ஏன்னா இது அஸ்ட்ராலஜருக்கும் தேவை, படிக்கிறவங்களுக்கு இது தேவை. இன்றைக்கி எவ்வளோக்கு மூலத்திரியோணம்னு சொன்னோன்னே நம்ம என்ன செய்வோம், சனி கும்பத்தில் மூலத்திரியோணம், சூரியன் சிம்மத்தில் மூலத்திரியோணம் இப்படி தான் சொல்லுவான், சுக்கிரனுக்கு துலாம்னு சொல்லுவோம். ஆனால் அது எதுக்குன்னா தெரியுமா? எதுக்குன்னு தெரியுமா? நம்ம சொல்லுவோம் ஆட்சி உச்சம் மூலத்திரியோணம். லக்னாதிபதி ஆட்சியாக இருந்து யாருக்காவது ஒருத்தர் நன்மை செய்துன்னு சொல்லுங்க. லக்னாதிபதி லக்கணத்தில் ஆட்சி, வா உட்காரு, அது என்ன சொல்லுதுங்க, என்ன செய்யும்னு இனி சொல்லு, நான் என்ன இது பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். கடக லக்கணம் கடகராசி, சந்திரன் அப்படியே பூசத்தில் உட்காந்துருக்கார். சந்திரன் ஆட்சி என்ன செய்யும் உனக்கு? ஜென்ம நட்சத்திரமே சப்தம அட்டமாதிபதி. நீ வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமே கிடையாது. பிறந்ததுலேருந்து ஊர்பையை தான் உன்னைய போல அனுபவிச்சு உன்கிட்ட இருக்கிற போல ஊர்பையை திண்டு போயிடுவானே. அப்படி அப்படி லக்கணத்தில் ஆட்சி உன்னை பலப்படுத்த போகுது. அதோட சொல்லுவான் விருச்சிக லக்கணம், செவ்வாய் லக்கணத்திலே ஆட்சி. அப்படிமா லக்கணத்து லக்னாதிபதி ஆட்சி போவா, லக்கணம் நல்லா தான் இருக்கணும், அதெல்லாம் இல்லைங்கிற. செவ்வாய் சனி சாரத்தில் உட்காந்துருக்காரு. சனி யாரு? 3 குடையவர், அங்கிட்ட 4 குடையவர். இந்த செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு? லக்கணத்தில் உட்காந்துருக்காரு. இந்த சகோதர ஸ்தானமாகிய மகரத்துக்கு இது எத்தனாம் இடம்? 11ஆம் இடம். பாதகஸ்தானமா? இங்கே காரகோ பாவனாஸ்தி எப்படி விழுகுது பாருங்க. காரகோனாஸ்தி பற்றி நம்ம 3ஆம் இடத்தை அங்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கோம். செவ்வாய் 3ல் உட்காந்தான்னு. இதுதான் காரகோ பாவனாஸ்தி. இப்போ மூத்த சகோதரருக்கு என்ன எது பண்ணுவோம், இவனுக்கு என்ன பண்ணுன்னு யோசிச்சு பாருங்க. பெத்த தாயை என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்க. இப்போ லக்கணத்தில் ஏதாவது எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாவங்கள் நம்மளுடைய மனைவிக்கு நன்மை செய்யாது, 7ஆம் பாவத்துக்கு நன்மை செய்யாது. இதை நம்ம ஒரு தசாநாதன் அல்லது புத்திநாதன் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைக்கோ நம்ம அம்மாவுக்கோ நம்ம மனைவிக்கோ அல்லது தனக்கோ அது நல்ல பாவத்தோடு தொடர்பு கொண்டா அதுக்கு தகுந்தாப்புல அவங்க பேரில் ஏதாவது பண்ணி அதை விருத்தி பண்ணிக்கலாமே ஒழிய, நம்ம தான் கட்டத்தை பார்க்கும்போது யாருக்கு என்ன செய்யலான்றது முடிவு எடுக்கிறது ஜோசியருடைய கடமை. ஜோசியர் தான் அதை செய்யணும் இல்லையா? ஆமாம், அங்கிட்டு போய் சாமம் விட்டாங்கன்னா சரி நம்மகிட்ட தான் வரும். ஆமாம், அதாவது நம்ம இதை பப்ளிக்காக அப்படி பேசவும் கூடாது தான். ஜோதிடரில் நான் இப்போ அண்ணன் இருக்கோம், அருள்வேல் இருக்கார், எல்லாம் இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் எங்களுடைய இதை வந்து நாங்கள் குறைச்சிக்குள்ள ஜெனூனாக போய்கிட்டு பிள்ளைகளை பெற்றோம் செஞ்சோம் வளர்த்தோம், அதெல்லாம் கைக்குட்டியாக தான் இருந்துச்சு, எல்லாம் பிள்ளைகள் தான் ஆகும். என்ன காரணம்ன்றீங்க? ஜாதகம் பார்க்க வந்தவன்ட்டு இதை பிடுக்கணும் அதை பிடுக்கணும் அதை இது பண்ணிடணும் இதை பண்ணிடணும். இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு அந்த சிந்தனையே கிடையாது இல்லையா? அதனால் நம்ம நல்லா இருப்போம்.
என்னைக்கு ஒருத்தன் இந்த கையை நீட்டி பரிகாரம்னு சொல்லி காசை வாங்கிட்டோமோ அதோட ஒரு கொடுமையான என்னன்னா கண்ணியில் செவ்வாய், தனுசுல சனி, ரைட்டா? இதில் துலா லக்கணம் வேற. இப்போ துலா லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி 3 நின்று சப்தமாதிபதியாகி 12 இருக்கக்கூடிய செவ்வாயை அவர் சனி பார்ப்பார். சப்தமாதிபதியாகி 12 இருக்கக்கூடிய செவ்வாய் சுகபஞ்சமாதிபதியாகிய சனியை பார்ப்பார். சரியா? இது காலபுருஷன் 9ஆம் இடம், இது காலபுருஷன் 6ஆம் இடம். அப்போ இவங்க பங்காளி வர்க்கத்தில் சொத்துல கொலபாதகமே நடந்திருக்குன்னு நம்ம எடுக்கலாமா? இதுக்கு நான் பரிகாரம் வைக்கிறேன்னு சொல்லி காசை வாங்கலாம், இந்த கொலபாதகம் வீட்டுக்கு வருமா வராதா? அப்போ அவன் எழுதினா 2 லட்சமா சாமி பிடிங்க, இத்தோட என் பிரச்சனை தீர்ந்தா போதும் கையில் கொடுத்தான். அப்படியே அதாவது இந்த பாத்திரத்தில் தூக்கி இந்த பஞ்ச பாத்திரத்தில் தூக்கி தார வார்த்தை அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. நல்ல நவக்கிரகம் பசியார நமக்கு கஞ்சி ஊற்றும், நம்மளை பாதுகாக்கும். அந்த நம்பிக்கையோட வர்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வார்த்தையை பயமில்லாமல் சொல்லி, ஆமாம் காப்பியெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதாவது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் போய் கடையில் போய் துணி எடுத்ததே கிடையாது. எனக்கு வேட்டி வேணும், துண்டு வேணும், சட்டை வேணும், என் பொண்டாடிக்கு சேலை வேணும், கடையில் போய் எடுத்ததே கிடையாது. ஆனால் இன்னமும் புதுசாக அப்படியே நிறைய குமிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அவன் அன்பு தான் காரணம். அந்த அன்பு தானே, அந்த அன்பை வெளிப்பாடு. எங்கள் வீட்டில் இந்த நித்தம் பழங்களுக்கும் சரி, காய்கறிக்கும் சரி, மற்றதுக்கும் சரி பஞ்சமே இருக்காதுங்க. யாராவது கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம இதெல்லாம் உண்மையாக நீ ஜோதிடத்தில் உண்மையான தொண்டு செய்கிறேன்னா நவக்கிரகம் வீட்டில் அதை கொடுத்துக்கிட்டே வரும். இதுதான் உண்மையான விஷயம். எதுக்கும் நம்ம கலங்க வேண்டாம். ஜோதிடத்தில் இது உண்மையான விஷயம்னா நம்ம அனுபவத்தில் சொல்கிறதுக்கு உண்டான தகுதி இருக்குது, அதனால சொல்கிறேன். என்ன, அதனால் ஜோதிடத்தை படிங்க, பல பேருக்கு அதை எடுத்து சொல்லுங்கள். அதில் உங்களுக்கு என்னென்ன புரியுதோ அதை மட்டும் சொல்லுங்கள். தெரியாத விஷயத்துக்குள்ளே தலையிடாதீங்க. ஏன்னா இந்த திருமண பொருத்தம் ஜெயவேலாத்தான் சொன்னார், திருமண பொருத்தம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு திருமண பொருத்தத்தை 94 தான் கல்கடமேட்டில் கிரக பொருத்தம்ன்ற ஒரு 30 விதியை தூக்கி அதில் சப்மிட் பண்ணேன். கிரக பொருத்தம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு. அப்போ கிரக பொருத்தம் ரொம்ப முக்கியம். நட்சத்திர பொருத்தத்தை நீங்கள் பார்க்குறது பூரா வேஸ்ட்டு. ஆனால் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், அதை பார்த்துக்கணும். சரி, நட்சத்திர பொருத்தம் இருக்குது, அப்படியே கிரக பொருத்தத்துக்குள்ளே போங்க. எத்தனை ஜாதகம் கிரக பொருத்தத்துக்குள்ளே, இதெல்லாம் வெளியே சொல்கிறது ரொம்ப தப்பு சாமி. அவிட்ட நட்சத்திரத்தையும் சித்திர நட்சத்திரத்தையும் இணைச்சு சூப்பர் பொருத்தம்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஜோசியர் சொல்லி கொடுத்துட்டாரு. அவங்களும் நம்ம பாருங்கள், நம்மளும் அசால்ட்டாக யாராவது சாமானிய ஒருத்தன் வர்றான்னு வைங்களேன், அவனை நம்ம சட்டையே பண்ண மாட்டோம். அவன் அன்பாக வருவான். சாமி இந்த பொருத்தம் பார்க்கணும், பாப்பா உட்காரு, சரி இதெல்லாம் பண்ணாத, இது வேறு ஜாதகம் பார்ப்போம், சரிங்க சாமின்ட்டு அன்பாக ரொம்ப மரியாதையாக போவாங்க. ஆனால் இந்த பணக்காரங்க இருக்கான் பாருங்கள், அவன் ஒரு சாதாரண ஜோதிடர்கிட்ட போகவே மாட்டான். ஏன்னா யார் ஹையஸ்ட் அப்படின்னு தேடுவான். அவங்க சொன்னது வேதம். இதே மாதிரி தான் அதாவது பிரபல்யமான தன்னை பெரிய ஜோதிடர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் இதை இணைச்சி விட்டார். அவங்க சாப்பாட்டில் சகலமும் பரிமாறிட்டாங்க. கடைசியில் வீட்டுக்கு ஒரு பெருசு, பிள்ளைங்க என்ன நட்சத்திரம், பையன் என்ன நட்சத்திரம் அப்படின்னு, பையன் சித்திர நட்சத்திரம், பாப்பா வீட்டும்ல ஆமாம் சித்திர பொருத்தம் பார்த்தீங்களா? இன்னாட்ட தான் போய் பார்த்தோம். ஓ அப்படியா அம்மா, இது சிரசு வச்சு சேர்க்கக்கூடாது, யார் சொன்னா, இதோடு முடிச்சிருங்க, இதை இது பண்ணிடுங்கன்னா அந்த பெருசு சொல்ல. இவங்க எல்லாம் ஒன்றா, ஏன்னா 2 பேரும் பெரிய பெரிய ஆளுங்க, 2 பிள்ளைங்களும் டாக்டரு, அவங்களும் டாக்டரு, பெற்றவங்களும் எல்லாம் கை நினைச்சாச்சு. என்ன ஆகும், இதை எப்படா பண்ணுறது, என்னடா செய்கிறது அப்படின்னு உள்ளே போய் பார்க்க. அது அப்புறம் அந்த பெரியவர் சொல்லியிருக்கார், இதில் மாற முடியலை அப்படின்னா இதுக்கு சரியான முகூர்த்தம் குறிக்கக்கூடிய ஆளை தேடுங்க, முகூர்த்தம் குறிக்கக்கூடிய ஆளை தேடுங்க அப்படின்னு இந்த கேஸ் நம்மகிட்ட வந்தது. நான் அலறி அடிச்சு, ஐயோ பொருத்தம் பார்த்த ஆள் தான் முகூர்த்தம் குறிக்கணும்னு தள்ளி விட்டேன். எப்படி இருக்கு பாருங்க சிக்கல், நம்மகிட்ட எப்படி கொண்டு வராங்க. நான் சொன்னேன், அம்மா இது சாஸ்திர விரோதம். எந்த ஜோசியர் பொருத்தம் பார்த்தாரோ அந்த ஜோசியர் தான் முகூர்த்தம் குறிக்கணும், நீங்கள் அவர்கிட்டயே கொண்டு போங்க. இதுங்களையும் அந்த ஆள் சுதாரிச்சிட்டேன். இதோ விவகாரம்டா, இல்லை இல்லை அதை நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னா எப்படி கிடையாது. முகூர்த்தத்தை குறித்து
எம்பெருமான் புண்ணியத்தில், கடவுள் புண்ணியத்தில், மீனாட்சி புண்ணியத்தில் நல்லா இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும்னு சொல்லணும். ஏன்னா ஆமாம், எல்லாமே இவனுக்கு சனி தசை போது 4வது தசை அவனுக்கு சனி தசை தான் நடக்கும். ஏன்னா மிருகசீரிஷ சித்திரை விட்ட 4வது தசை சனி தசை மாரக தசை. இது எப்படி கூத்து பண்ணணும்னு யாருக்கு தெரியும்? அப்போ அந்த இடத்துல முகூர்த்தத்தை கொடுத்து வச்சுருவோம். முகூர்த்த லக்கணம் பத்திரிக்கை எடுத்து அந்த சார்ட்டோட கையில் கொடுத்தாச்சு. எது ஒன்றா இனிமேல் இதை தூக்கிட்டு வாங்கடா உங்கள் ஜாதகம் பேசாது அனுப்பிச்சி விட்டாச்சு. அதனால் நம்ம பொருத்தமா இதில் வந்து எக்ஸ்பர்ட் யாரையுமே, அதாவது யானைக்கும் அடி சொருக்கத்தான் செய்யும். சில நேரத்தில் அதாவது ஒரு இப்போல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த நம்ம அந்த மீடியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, திருமணம் பொறுத்த மீடியேட்டர்ஸ், அவங்க பொண்ணு வந்து நல்ல கோடீஸ்வரி, நிறைய செய்வாங்க அப்படின்னு பையன் ஜாதகத்தை அந்த பொண்ணு ஜாதகத்துக்கு மாதிரி அப்படியே மாற்றி கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. ஆமாம், இந்த சம்பவம்லாம் நடக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப இதில் ஜோசியத்துக்கு எவ்வளோ பேர் இல்லாட்டி அந்த பாவமும் சேர்ந்து நம்மகிட்ட தான் வந்துடும் விழுகும். அதனால் ஜாதகம் பார்க்குறதுல 4ஆம் பாவத்தை எடுத்து முதல் ஆய்வு பண்ணுங்க. ஒவ்வொருத்தருடைய 4ஆம் பாவம் எப்படி இருக்குது, நாம் குடியிருக்க வீடு நல்லா இருக்கா, நீங்கள் எந்தெந்த வீட்டில் குடியிருக்கும் போது உங்களுக்கு, அதாவது வாடகை வீட்டில் இருப்பாங்க, ஒரு இடத்துல பிறக்கும்போது ஒரு பொண்ணு பிறந்திருக்கும், இன்னொரு வீட்டில் பிறக்கும்போது ஒரு பையன் பிறந்திருப்பான். இந்த மாதிரி இந்த திசைகளை வச்சு முதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பிள்ளைய நல்லா இருக்கணும், தானும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு தகுந்த உங்கள் லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த 4ஆம் இடத்துடைய நிலையில் அதுக்குரிய வாசல் வச்ச வீட்டுக்குள்ளே போங்க. நாம் எல்லாருமே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஐஸ்வர்யமாக, ஏதோ நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வர் புண்ணியத்தில் நான் வளநாட்டு சித்தர் சாது சுவாமிகளுடைய அருளால் எல்லோருடைய இல்லத்திலும் நல்ல வளமும் நலமும் வந்தட வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்.